பத்மினிக்கு நம்ம தாலி பிரிச்சு கோக்கணும் பாட்டி. அதுக்கு இப்ப என்னமா அவசரம்? அப்புறமா பாத்துக்கலாம். பாட்டி, கல்யாணம் ஆன 3வது மாசம் சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். பத்மினி எத்தனை நாளைக்கு தான் நூல் கைத்தோட இருப்பா? சரிம்மா, 3வது மாசம் முடியலன்னா 5ஆம் மாசம் கூட செஞ்சுக்கலாமே. ஏன் பாட்டி அவ்வளவு நாள் தள்ளி போடணும்? இல்லம்மா, தேவ் வந்துட்டுமே. அவர் இதுக்கெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல பாட்டி. நம்ம சொந்த பந்தங்களை கூட கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. இல்லம்மா, இந்த சடங்கு இப்ப அவசியமே இல்ல. பாட்டி, நீங்க சும்மா இருங்க. பத்மினிக்கு நாம தானே எல்லாம் செய்யணும். அவளுக்கு தாய் வீடு நம்ம வீடு தானே. நீ ஒரு விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சன்னா நீ நினைச்சதான் செஞ்சு முடிக்கணும்னு பிடிவாதமா இருப்ப. பாட்டி, இது பிடிவாதம் இல்ல, நாம அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை. பத்மினி அதை பத்தி கவலைப்படலம்மா. நீ எதுக்கு அதை செய்யணும்னு நினைக்கிற? அவ கவலைப்படுறதுக்குள்ள நாம இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். அதுதான் நமக்கும் மரியாதை பாட்டி. தேவ் இல்லாம பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன். நீ என்னடா நடத்தி ஆகணும்னே சொல்ற. அப்புறம் உன் இஷ்டம்மா. நல்ல காரியத்தை எதுக்கு பாட்டி தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தாலி பிரிச்சு கோக்கறது நல்ல காரியம்தான். ஆனா அத நீ செய்யக்கூடாதேம்மா. என்ன பாட்டி, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா. சரிம்மா, உன் இஷ்டம். சரி, அப்புறம் அந்த இரங்கல் கூட்டத்துக்கு கூப்பிட வந்திருந்தாங்கல்ல, அது என்னைக்கு பாட்டி? நாளைக்கா இல்ல நாளை மறுநாளா? கடவுளே, அடுத்த அஸ்திரத்தை எடுத்துட்டாளே. பாட்டி, உங்களை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அது அது நாளைக்கு நினைக்கிறேம்மா. அவங்க ஒரு கார்டு கொடுத்தாங்கல்ல, இன்விடேஷன் மாதிரி, அதை எங்க வச்சிருக்கீங்க? தெரியலம்மா, எங்க வச்சேன்னு தெரியலம்மா. சரி, நான் போய் தேடி பார்க்கறேன். கடவுளே, அதுல தேவ்க்கு தான் இரங்கல் கூட்டம்னு போட்டிருக்கு. பவித்ரா அதை படிச்சுட்டான்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடுமே. நீங்க எங்க போச்சு? பாட்டி, இதுவான்னு பாருங்க. ஹலோ, அசோசியேஷன்ல இருந்தா? அப்படியா? நாளைக்கா? சரி, கண்டிப்பா நான் வந்துடுறேன். என்ன பாட்டி, இத ஓபன் பண்றதுக்கு நல்ல நேரம் பாக்குறீங்களா? கொடுங்க. எப்படி? இல்லம்மா, இந்த மாதிரி பத்திரிகை எல்லாம் வீட்டுல வச்சிருக்க கூடாது. இத கிழிச்சிடலாம். ஐயோ, என்ன பாட்டி பண்றீங்க? இறந்தவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் உங்களை பார்க்க சொன்னேன். அத நாளைக்கு போய் நம்ம அங்க பாத்துக்கலாம். என்ன? இப்படி தினம் ஒவ்வொரு பொய்யா சொல்லிட்டு இருக்கோமே. இப்படி அவஸ்தைப்படுறதுக்கு பதிலா தேவ் இறந்துட்டாங்கிற உண்மையை சொல்லிடலாமே. ஐயோ,
நிசா குட்டி, அப்பாக்காக காத்துட்டு இருக்கீங்களா? என்னடா செல்லம் பேச மாட்டேங்கிறீங்க? நிசா குட்டியை யார் என்ன சொன்னாங்க? யார் மேல கோவம்? நான் உங்க கூட பேச மாட்டேன். அடட, என் மேலதான் கோவமா? ஆமா, என்னடா கோவம்? நான் உங்க பொண்ணு தானே. ஆமாண்டா செல்லம், அதுல என்ன சந்தேகம் உனக்கு? இப்பெல்லாம் நீங்க என்ன கண்டுக்கிறதே இல்ல. அப்படியா? என் கூட சரியா பேசுறது இல்ல, விளையாடுறது இல்ல, ஆ, என்ன சரியா பாத்துக்கிறது கூட இல்ல. இல்லடா செல்லம், கொஞ்ச நாளா வேலை அதிகம். நான் பாக்குறது போலீஸ் வேலை இல்லையா? திடீர்னு ஓடணும்டா. வீட்டுக்கு வந்தப்புறம் கூட என் கூட பேசுறதே இல்ல. நான் பேச வரும்போதெல்லாம் நீங்க போன்ல பேசிட்டே இருக்கீங்க. என்னை விட உங்களுக்கு போன் தான் முக்கியமா போச்சுல. நான் போன் பேசி வச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேச வந்தப்போ நீ தான் என்கிட்ட பேசல. நான் பேச வந்தப்ப நீங்க என்கிட்ட பேசல. நீங்க பேசுறப்ப மட்டும் நான் பேசணுமா? ஓ, பெரிய மனுஷி என் மேலதான் பயங்கர கோவத்துல இருக்கீங்களா? சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பத்மினி என்ன அடிச்சுட்டாங்க. பத்மினி உன்னை அடிச்சிட்டலாம்? எதுக்கு அடிச்சா? அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணாம பத்மினி அடிக்க மாட்டாளே. அப்ப நான் போய் சொல்றேனா? இல்லடா செல்லம், பத்மினி இது வரைக்கும் உன்னை அடிச்சதே இல்லல்ல. இப்ப அடிச்சதுனால தானே நான் சொல்றேன். சரி, உடனே கூப்பிட்டு பத்மினியை கண்டிக்கிறேன். அடிக்க மாட்டீங்களா? அடிக்கலாங்கிறியா? அவங்க மட்டும் அடிக்கலாம், நீங்க அவங்கள அடிக்க கூடாதா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி, எழுந்து வாங்க, வீட்டுக்குள்ள போலாம். நம்ம இருங்க, இன்னும் பஞ்சாயத்து முடியல. பஞ்சாயத்தா? ஆமா. சரி சொல்லு. இன்னும் 4-5 நாள்ல எனக்கு பர்த்டே வருதுல. சூப்பரா கொண்டாடிடுவான். நீங்க எனக்கு என்ன gift வாங்கி தர போறீங்க? உனக்கு ஒரு சூப்பர் Dress வாங்கியிருக்கேன். அது வாங்கினது நான் தான். அந்த Dress-அ பத்மினி எரிச்சிட்டாங்க தெரியுமா? எரிச்சிட்டாளா? என்னடா சொல்ற? Dress நல்லா இருக்கான்னு பத்மினி கேட்டாங்க. நானும் நல்லா இருக்குன்னு சொன்னேன். உடனே எரிச்சிட்டாங்க. எதுக்கு எரிச்சா? நல்லா இருக்குன்னு நான் சொன்னதுனால. இந்திரா அத்தை கூட சொன்னாங்க. பத்மினி அந்த மாதிரி செய்ய மாட்டாளே. உன் மேல பாசம் உள்ளவளாச்சே. நீங்களா பேசிட்டு இருக்காதீங்க, பத்மினியை கூப்பிட்டு கேளுங்க. இப்பவே கேக்குறேன், வா போலாம். பத்மினி, பத்மினி. என்னங்க? நிஷாவை அடிச்சியா? உன்னைத்தான் கேக்குறேன், நிஷாவை அடிச்சியா? தேவ் இறந்த விஷயத்த நான் பவித்ரா கிட்ட எப்படியும் சொல்லிடுவேன். இப்ப நான் பவித்ரா கிட்ட பேசணுமே. இல்லம்மா, அது இப்ப நான் என்ன பண்ணும் சொல்லு. இப்ப உன் கையில ஒரு ஸ்கேல தருவேனா? அத நீ ஆசையோட வாங்கிப்பியா? இப்ப உன் கால்ல தைலம் தடவிட்டு போனால, அந்த தைலம் தடவின கையில ஓங்கி ஒரு அடி அடிப்பியா? இந்திரா, ப்ளீஸ் இந்திரா, உனக்கு சந்தோஷம் வேணும்னா என்ன வேணாலும் 4 அடி அடிச்சுக்கோ ப்ளீஸ். புடிங்கறல. இப்ப நீ அவளை கூப்பிட்டு அடிக்க போறியா, இல்ல நான் பவித்ராவுக்கு மறுபடியும் போன் பண்ணவா? அப்பா கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. என்ன பத்மினி, நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் பேசாம இருக்க? அடிச்சு எதுக்கு அடிச்ச? என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சின்ன குழந்தைய அடிக்கிறது என்ன பழக்கம்? ஆ, மா, பத்மினி எதுக்கு நிஷாவை அடிச்சான்னு உனக்காவது தெரியுமாமா? அவ ஏதோ விளையாட்டு கடிச்சிருப்பா. உடனே உன் பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளா? எதுக்கு அடிச்சாங்கன்னு சொல்லுங்க. நீ என்ன தப்பு பண்ண? நான் எந்த தப்பு பண்ணல. சரி பத்மினி, எதுக்கு இவளுக்கு வான பர்த்டே ட்ரெஸ்ஸை எரிச்ச? என்னது, ட்ரெஸ் எரிச்சிட்டாளா? எனக்கு தெரியாது. ஏமா, வீட்டுல இருக்கிற உனக்கு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாதா? எனக்கு தெரியாதுப்பா. பத்மினி,
நிஷாவோட புது துணி எரிச்சியா? அடி பாவி, ஆசாசையே என் மகளுக்காக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை இப்படி தீய வச்சு எரிச்சிட்டியேடி. நீ நான் எதிர்பார்க்கிற அண்ணியா நீ இருக்கல. அதனாலதான் அதிரடியா உன்னை மடக்க நினைச்ச, மடக்கிட்டேன். பத்மினி, நிசாவை ஏன் அடிச்சேன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற, துணியை ஏன் எரிச்சேன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நீ? தப்பு பண்ணவ எப்படி பேசுவா? இத்தனை நாளா நல்லவளா வேஷம் போட்டுட்டு இருந்தா, இன்னைக்கு இந்த குழந்தை மூலமா வெளியில வந்துருச்சு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஏய், நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? என்ன வாயை மூட சொல்றதுல இரு. உன் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை கண்டிச்சிடாத. யாரை எப்ப கண்டிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்லி நான் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்ன சொல்லிட்டான்னு அவ மேல எரிஞ்சு விழுற? பத்மினி, ட்ரெஸ் எப்படிமா எரிஞ்சுது? பத்மினி பத்த வச்சா எரிஞ்சிருச்சு. அதான் எதுக்கு பத்த வச்சான்னு கேக்குறேன்ல. ட்ரெஸ் நிஷாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். அப்படி சொன்னது பத்மினிக்கு பொறுக்கல, பத்த வச்சுட்டா. எவ்வளவு வக்கர புத்தி. ஏய், உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க? போவுல. என்ன மட்டும்தான் மிரட்டுவ. ஏன்னா நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன்ல. வாய பாரு. மா, குழந்தைய கூட்டு போமா. நீ போட செல்லம். பத்மினி, குழந்தைய அடிச்சியா? தெரியாம அடிச்சிட்டேன். நிஷா ஏதாவது தப்பண்ணாளா? பத்மினி, குழந்தைய அடிச்சியா? தெரியாம அடிச்சிட்டேன். நிஷா ஏதாவது தப்பண்ணாளா? நிஷா எந்த தப்பும் பண்ணல, ஆனா நான் அவளை அடிச்சேன். என்ன நிஷாவை அடிச்சதை ஒத்துக்கிட்டாளா இல்லையா? ஏய், புருஷன் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கோம், இங்க ஒட்டு கேக்குறியா நீ? உண்மையை சொன்னாலான்னு கேக்குறது ஒட்டு கேக்குறதா? புருஷன் பொண்டாட்டி நாங்க பேசிக்கிறோம். அவ எங்க குழந்தைய தான் அடிச்சா. நான் பேசிக்கிறேன், நீ உள்ள போ. பெரிய ஊர் உலகத்துல இல்லாத பொண்டாட்டி. இந்த தகுதி நான் போட்ட பிச்சை. பத்மினி, என் கையில போன் இருக்கு, மறந்துடாத. எதுக்கு போனை காட்டிட்டு போறாவ? அது வந்து அவ என்ன போன்ல திட்டுவாளாம், அதான் சொல்லி காட்டி வார்ன் பண்ணிட்டு போறா. அவ திட்டானா பதிலுக்கு அவளை மரியாதை எல்லாம் பேசு. அதுக்கெல்லாம் நீ பயப்படாத. அவ என்ன அப்படி பேசினான்னா அதுக்கு அவளே அனுபவிச்சுட்டு போட்டும். சரி, அது இருக்கட்டும். எதுக்கு அடிச்ச? நீ தெரியாம அடிச்சேன்னு சொல்றது சரியான பதிலா எனக்கு தெரியல. நிஷா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவகிட்ட இப்படி நடந்துக்கிறது நியாயமா? ஒருவேளை நீ சினிமாவில் வர சித்தி மாதிரி கொடுமைக்கார சித்தி ஆகணும்னு ஆசைப்படுறியா என்ன? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. பத்மினி, நீ நிஷாவுக்காக பெரிய தியாகம் பண்ணியிருக்க. அந்த நிமிஷத்துல இருந்து உன் மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இப்படி திடீர்னு எப்படி உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் உருவாயிச்சு? மாற்றம்லாம் இல்லைங்க. நான் வாக்குப்பட்டு வந்ததே நிஷாவுக்காக தான். நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறதும் நிஷாவுக்காக தான். பத்மினி, நீ இப்ப சொல்றதுக்கும் செஞ்சதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லையே. நிஷாவை அடிச்சிருக்க, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பர்த்டே ட்ரெஸ்ஸை எரிச்சிருக்க. இதுக்கு என்ன காரணம்? இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுங்க. இனிமே நடந்தா இந்த வீட்டுல நீ வாழ முடியாது. நான் கேக்குறதெல்லாம் இப்ப நடந்ததுக்கு என்ன காரணம்னு கேக்குறேன். ஏதோ புத்தி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு பத்மினி, நான் தெளிவா சொல்லிடுறேன். நிஷா மனசுல இருந்து நீ வெளியில போயிட்டா, நீ இந்த வீட்டுல இருந்து வெளியில போற சூழ்நிலை வரும். பத்மினி, இங்க பாரு, நீ இந்த வீட்டுல வாழணுமா இல்லையாங்கிறது நீ நிஷா கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நிஷா உன்னை வேணான்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷமே உன்னை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்.
ஹலோ பிரபுவா? யாருங்க இந்த நேரத்துல? நிம்மதியான தூக்கமோ? நடுராத்திரில ஃபோன் பண்ணிட்டு நிம்மதியான தூக்கமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? யார் நீங்க? நான் யாருங்கிறத என் குரலை வச்சு கண்டுபிடிக்க கூடாதா? நான் உனக்கு வேண்டியவன் தான், உன் நலன் விரும்பி. சரிங்க நலம் விரும்பி, இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க? தேவ தெரியுமா? எந்த தேவ்? தேவ் யாருன்னு தெரியாதா? சரி, நான் போனை கட் பண்ணேன். ஹலோ. எதுக்கு இத்தனை ஹலோ? நான் லைன்ல தான் இருக்கேன். தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவ் தானே? ஆமா. அவரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இறந்துட்டாருன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். நீ சரியான மொக்க பாத்தியா? ஹலோ, தேவ பத்தி என்ன சொல்ல வரீங்க? தேவு உயிரோட தான் இருக்காரு. தேவு உயிரோட தான் இருக்காரு. அப்படியா? எங்க இருக்காரு? தேவோட ஜென்ம எதிரி நீ. அவரை பத்தின அப் டு டேட் ஆக்டிவிட்டிஸ் உன்னுடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்க வேண்டாமா? நீ டம்மி எதிரியா? ஏய், தேவ் உயிரோட இருக்காருன்றதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரத்தோட சொன்னாதான் நம்புவியா பிரபு? நீங்க யாருன்னு இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. நீங்க சொல்றதை நான் எப்படி நம்புறது? எதிரி என்ன செய்யறான்னு கண்ணுல விளக்கண்ணைய போட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ என்னடான்னா கண்ணை மூடிட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க. தேவ் எதுக்கு தலைமறைவா இருக்கான்? அதையும் நான் தான் சொல்லணுமா? தேவ் தலைமறைவா இருக்கிறதுக்கு காரணம் வேணும்ல. உன்னை சிக்க வச்சு சின்ன பின்னமா ஆக்க போறாரு. அதுக்கு முன்னாடி நான் அவனை சதிச்சிடுறேன். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பாண்டியனும் தேவுடைய ஒய்ஃபும் தேவ பார்க்க போறாங்க. எப்போ போறாங்க? காலையில சூரிய உதயம் ஆரம்பிச்சு பொழுது சாயறதுக்குள்ள பார்க்க போறாங்க. ஹலோ, என்னங்க கிண்டலா? நான் நாளைக்குன்னு சொன்னதும் தூக்கம் கலைஞ்சு துள்ளி குதிச்சு எழுந்து உன் ரவுடிங்களுக்கு போன் பண்ணிருக்க வேண்டாமா? நான் இப்பவே ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி. நிம்மதியா தூங்குறதுக்கா ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்க? தேவும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப யாரு அழிக்க போறா? தூக்கத்துல கூட அந்த தேவை எப்படி அழிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு தான் தூங்கிட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு ஜாமீன்ல வெளியே வரணும்? பேசாம ஜெயிலையே யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம்ல. ஹலோ, நீங்க எனக்கு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்கற மாதிரி தான் தெரியுது. ஆனா யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் தான் உன்னுடைய நலன் விரும்பின்னு சொன்னேன்ல. பேர் அட்ரஸ் எதுவும் இல்லையா? உனக்கு இப்ப அதுவா முக்கியம்? தேவு சித்து விளையாட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ சுதாரிச்சாதான் உன்னோட உசுருக்கு உத்தரவாதம் கிடைக்கும். சரி, போனை வைங்க. தேவ அழிக்கிறேன்னு வாயில மட்டும் சொல்லிட்டு இருந்தா பத்தாது, செயல்லையும் காட்டணும். இனிமே நான் தூங்க போறது இல்ல. தேவ் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அவனை ஒளிச்சு கட்டுறது அடுத்த வேலை. டேய் கஜா, உடனே 2 பேரும் கிளம்பி என் வீட்டுக்கு வாங்கடா. டேய், மணி 2னா என்ன? என் தூக்கத்தை ஒருத்தன் கெடுத்துட்டான்டா. சீக்கிரம் வாங்கடா. நீங்க முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாங்கடா. எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது. வாங்க. என்ன பிரபு, இந்த நேரத்துல என்ன பிரச்சனை? நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சுமா? என்ன? தேவ் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? அதுக்கு எதுக்கு பசங்களை வர சொன்ன? காலையில பாண்டியனும் தேவ் சம்சாரமும் அவனை பார்க்க போறாங்களாம். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கு தான் பசங்களை அனுப்ப போறேன். அப்ப தேவ வச்சு அந்த பாண்டியன் தான் கேம் ஆடிட்டு இருக்கானா? ஆமாமா. அவனோட போலீஸ் மூளைய நமக்கு எதிராக யூஸ் பண்ண பார்க்கறான். நான் அவனோட பெரிய கிரிமினல்னு ப்ரூவ் பண்ணாம விட போறதில்ல.
அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கூட்டிட்டு வா. ம். வாங்கடா. என்ன சார், எதுவும் பிரச்சனையா? ம், விடிஞ்சதும் நீங்க 2 பேரும் தேவ் விட்ட நோட்டம் விடுறீங்க. இப்போ இருந்து கூட அங்கே போய் நிற்கிறேன் சார். ஏய், ஓவர் விசுவாசம்லாம் வேண்டாம், சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். சரிங்க சார். ம். விடிஞ்சதும் தேவோட பொண்டாட்டி எங்க போறா, யாரை பார்க்க போறான்னு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போங்க. சரிங்க சார். சரிங்க சார். அந்த பவித்ரா கூட போலீஸ்காரன் பாண்டியன் வருவான். 2 பேரும் தேவை மீட் பண்ண போறாங்க. நீங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா? சார், அவங்க மீட் பண்ண போனதும் தேவை கடத்திட்டு வரணும், அவ்வளவுதானே சார்? கடத்திட்டு வந்துட்டு 3 வேளைக்கு சோறு போட்டு பாத்துக்க சொல்றியா? பார்த்த இடத்திலேயே தேவோட கழுத்தை அறுத்துடணும். சரிங்க சார். தலை தனியா முண்டன் தனியான்னு செய்யணும். செஞ்சிடலாம். பண்ணிடலாம் சார், முடிச்சிடுறோம் சார். இதை சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். இதெல்லாம் போன்ல சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆமாம் சார். ம், கிளம்புங்க. வழக்கம் போல எந்த தடயங்களும் இருக்கக்கூடாது. சரிங்க சார், கிளம்புங்க. வரோம் வரேன் சார். சார். ம். சார், முதல்ல தேவ் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணாம ரவுடிங்களை அனுப்புறது சரியா வருமான்னு எனக்கு தெரியல சார். எனக்கு தகவல் கொடுத்தவரு ரொம்ப நம்பிக்கையானவர், என்னோட நலம் விரும்பி. ஸோ பார்த்துட்டு வர்றது ஒரு தடவை, பாடையில் அனுப்புறது இன்னொரு தடவைன்னு டைம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல.